Hello guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel on route Vlogster. இந்த வீடியோல நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகை டேம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வைகை டேம் தேனியில இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அணை தான். இந்த வைகை டேமுக்கு நம்ம தேனியில இருந்து மதுரை போற வழியா தான் போக முடியும். தேனி டு மதுரை ஹைவே டோல்கேட்லயுமே கூட பாத்தீங்கன்னா தண்ணி ஊருக்குள்ள தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த தேனியில இருந்து கானாவலுக்கு போற ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் உங்களால வைகை ஆத்தை பார்க்க முடியுமோ அங்க எல்லாமே தண்ணி ஊருக்குள்ள தான் வந்திருக்கு. இதுதான் குன்னூர் ஆத்துப்பாலம். தேனியிலிருந்து மதுரைக்கு போகிற எல்லாருமே கண்டிப்பாக இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிருப்போம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வைகை ஆற்றுலேருந்து ஊருக்குள்ளே வந்திருக்கு அப்படின்றத. வருஷ நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த வைகை ஆறானது குன்னூர் ஆத்துப்பாலத்தை தாண்டி தான் வைகை அணையிலேயே போய் தண்ணி தேக்கி வைக்கப்படும். கானாவலுக்கு தாண்டி முதல் லெஃப்ட்டில் திரும்பினா தான் வைகை டேமுக்கு போக முடியும். அந்த லெஃப்ட்டில் திரும்பி 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமே முதல்ல இந்த பெரிய ஆர்ச்சை பார்ப்போம். இதுதான் வைகை டேமோட என்ட்ரன்ஸு. ஆனால் எல்லாராலையும் இந்த டேமோட என்ட்ரன்ஸ்குள்ளே போக முடியாது. ஒரு சில அரசு அதிகாரிகள் மட்டும்தான் இந்த வழியை பயன்படுத்துவாங்க. நம்ம இங்கேருந்து வேடிக்கை வேணும்னா பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த வைகை டேமோட கரை 2 கிலோமீட்டர் கிட்ட போனோம்னா டேமுடைய மெயின் என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். ஸோ அது வழியாக நான் இப்போ உள்ளே போயிருக்கேன். மொத்தம் இந்த டேமுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. முதல்ல இந்த வழியாக பார்ப்போம், அதுக்கடுத்து இன்னொரு வழிக்கும் போய் பார்க்கலாம். வைகை டேமில் இப்போ நிறைய தண்ணி தேக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணியையுமே அவங்க வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி தண்ணியெல்லாம் வெளியேற்றப்பட்ட ஒரு நாளில் தான் நம்ம போய் இந்த வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வைகை டேமை பற்றின சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். இந்த வைகை டேம் 1959 வருஷத்தின் தொடக்கத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அணை. கிட்டத்தட்ட சொல்லணும்னா தமிழ்நாட்டில் 5 மாவட்டத்துக்கான விவசாய தேவைக்கு தண்ணி இங்கிருந்து தான் அனுப்பப்படுது. அதுலேயே முக்கியமாக தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாடு இந்த மாதிரி 4 மாவட்டத்துக்கும், அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளுக்கும் விவசாயத்துக்கான தண்ணி இந்த டேம்ல இருந்து தான் திறந்து விடுறாங்க. இந்த வைகை ஆற்றுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வைகை ஆற்று தண்ணி கடலில் போய் இது வரைக்கும் கலந்ததே கிடையாது. இப்போ இந்த வைகை டேமோட மேலே ஏறி சில நல்ல வியூ பாயிண்ட் எல்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம போய் பார்த்தாச்சு. 2வது என்ட்ரன்ஸுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் சில ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கேன், அதையுமே நீங்கள் இப்போ பாருங்கள். இது டேமில் தண்ணி வராத பொழுது நான் எடுத்த ஒரு சில ட்ரோன் ஷாட்டு. டேமில் தண்ணி வராதப்போ வீடியோ எடுத்துகிட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணி தண்ணி வர மாதிரி காட்டுறான்னு நினைக்காதீங்க. தண்ணி வரும்பொழுது நான் இன்னொரு நாள் போய் வீடியோ எடுத்தேன். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் போயிடாதீங்க. இந்த வீடியோக்கு இப்போ ஒரு சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்போ டேமுடைய இன்னொரு கரைக்கும் நம்ம போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வைகை டேமில் நீர்மின் நிலையமும் இருக்குது. இந்த நீர்மின் நிலையம்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 மெகாவாட் அளவுக்கு பவர் உற்பத்தி பண்ண முடியும். 2 யூனிட் வச்சு 3 மெகாவாட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் டேம் 1959 கட்டப்பட்டாலுமே இந்த நீர்மின் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா 1990 தான் இயக்கப்படுது. வைகை டேமில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா இந்த யானை தான். யார் வந்தாலும் இந்த யானையில் ஒரு தடவையாவது ஏறி சறுக்கிட்டு தான் போவாங்க. நீங்கள் அடுத்த தடவை வைகை டேம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக செலவிடுறதுக்கு வைகை டேமில் நிறைய இடங்கள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வைகை டேம் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வீட்டுக்கு போகிற டைமும் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.